Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நாளை நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதை மனமுவந்து வாழ்த்தினோம். அனைத்து கட்சி தலைவர்களையும், குறிப்பாக முன்னாள் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களை, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்திலேயே சென்று சந்தித்து ஒரு புதிய வரலாறு படைத்ததை சுட்டிக்காட்டி அவரை பாராட்டினோம். அதேபோல ஆதரவளித்த அனைத்து தோழமை கட்சிகளுக்கும், அதாவது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த தலைவர்களை அவரவர் இல்லங்களில் சென்று சந்தித்து நன்றியை தெரிவித்தார். அதேபோல அதிமுக தலைவர், பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திக்க வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினோம். சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார், சந்திக்க இருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த அணுகுமுறை தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய அணுகுமுறை, அரசியல் நாகரிகத்தின் முதிர்ச்சி. அதை நாங்கள் வெளிப்படையாக சுட்டிக்காட்டி பாராட்டினோம். அதிமுகவில் நடைபெறுகிற உட்கட்சி பிரச்சினை, அதிலே நான் கருத்து சொல்ல இயலாது. இந்த அரசு, அதாவது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் அமைந்துள்ள அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற வேண்டும் என்கிற விளைவு அனைவருக்கும் உள்ளது. அந்த வகையிலே அவர்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் அதில் வேற எதுவும் கருத்து சொல்ல எனக்கு உடன்பாடு இல்லை. வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய கடந்த காலத்தை பற்றி அவரிடத்திலே பகிர்ந்து கொண்டோம். அதாவது என்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் கேட்டார். இது ஒரு பள்ளி கட்டிடம். இதில் தான் நான் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தங்கியிருக்கிறேன். அதை பற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம், அவ்வளவுதான். அவருக்கு அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வழங்கினோம். அந்த முகப்புரையில் சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாட்டை அவர் பின்பற்றும் வகையில்தான் பாஜக அங்கம் வகித்த தேசிய ஜனநாயக முன்னணியின் ஆதரவை கோராமல் தன்னுடைய ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கோருகிற போது திமுக அணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளை அவர் அணுகினார், கடிதம் எழுதினார். ஆக அரசமைப்பு சட்டத்தில் செக்குலரிசம் என்பது உயிர்மூச்சு கோட்பாடு. அந்த வகையிலே அவருக்கு நாங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை, அதாவது பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அதை அவருக்கு ஒரு பரிசாக வழங்கியிருக்கிறோம். அவர்களால் சட்டப்பேரவையில் கட்சி மாறி வாக்களிக்க முடியுமா என்று தெரியவில்லை. இன்னும் அதிகாரப்பூர்வமான அதிமுக என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலான அதிமுக என்றுதான் கருதுகிறோம். போட்டி அதிமுகவாக அவர்கள் விலகி அல்லது தனி குழுவாக இயங்கும் நிலையில் அவர்களுக்கு விப்பு கொடுப்பது யார், கொறடா ஆணை பிறப்பிப்பது யார் என்ற கேள்வி எழுகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலான அந்த குழுவில்தான் அதிமுகவுக்கான கொறடா இருக்கிறார். அவர் 47 பேருக்கும் நாளைக்கு எப்படி வாக்களிக்க வேண்டும் என்கிற ஆணையை பிறப்பிப்பார். அதற்கு எதிராக இவர்கள் செயல்பட்டால் இவர்களுடைய வாக்குகள் செல்லுமா
இவர்களின் பதவி நீடிக்குமா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. இந்த பேரவைத் தலைவர் தான் அதை முடிவு செய்வார். எனக்கு தெரிந்த வரையில் அவர்கள் பெரும்பான்மையாக இந்த கட்சியில் இருந்து ஒரு குழுவாக தனித்து இயங்கினாலும் கூட அவர்களுக்கான அங்கீகாரம் பேரவைத் தலைவரால் அளிக்கப்படுமா என்கிற கேள்வி இருக்கிறது. எனவே அவருடைய வாக்குகள் செல்லுமா செல்லாதா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் அந்த கட்சியிலேயே ஒரு பொறுப்பிலும் இருக்கிறார் என்று தெரிய வருகிறது. அவர் செய்தி தொடர்பாளர். ஆகவே ஒரு செய்தி தொடர்பாளருக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் என்றுதான் நாம் கருதுகிறோம். அவர் கூடுதலாக ஜோசியமும் பார்க்கக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் கட்சியில் அவர் செய்தி தொடர்பாளர் என்கிற அடிப்படையில் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கலாம். அதுல இப்ப நாம் ஒண்ணு ஜோதிடத்தை நம்புவது என்பது வேறு, மதவாத அரசியலில் ஈடுபாடு கொள்வது என்பது வேறு. ஜோதிடத்தை நம்புகிறவர்கள் எல்லாம் மதவெறி அரசியலை, வெறுப்பு அரசியலை பேசுவதில்லை. அவர் ஜோதிடர், ஆனால் அவர் அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் என்ற தகவலும் உள்ளது. ஆகவே அந்த அடிப்படையில் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கலாம் என்றுதான் நான் கருதுகிறேன். வேற என்ன? Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.